மித்ரா, கொஞ்சம் ஏதாவது பேச. சரி, நீ பேச மாட்ட, நான் பேசுறேன். நீ அதுக்கு ஊ மட்டும் போடு, அது போதும். மித்ரா, ஒண்ணு ஊன்னு சொல்லு, இல்ல சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தனா நான் என்ன பண்றது? அப்பாடா, இந்த ஊ சொல்றதுக்கே நீ இவ்ளோ அடம் பிடிக்கிறியா? சரி, நீ வாயவே திறக்க வேண்டாம், வெறும் ஊ மட்டும் சொல்லு, அது மட்டும் போதும். சரி மித்ரா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சரி வேணா, இந்த கதையெல்லாம் சொன்னா நீ தூங்கிடுவ. என்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லட்டுமா? சும்மா அப்படியே ஒரு மணிரத்னம் படம் பாக்குற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏய் உண்மையா? கோயம்புத்தூர்ல நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஜெயராணின்னு ஒரு மிஸ் இருந்தாங்க. அப்போ அவங்கள தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன லவ்வா? ஆமா. ஹே, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்ல கலரா, ஸ்லிம்மா, அப்படி சும்மா லூஸ் ஹேர் விட்டுக்கிட்டு காட்டன் சாரியில ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவங்க கிளாஸ் ரூம்ல நுழையும் போது பிளாக் போர்ட்ல ஐ லவ் யூ ஜெயராணின்னு எழுதி இருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. யாருடா அது நமக்கு தெரியாம நம்மாலே லவ் பண்றதுன்னு. அப்புறம் மிஸ் வந்தாங்க, போர்டில் எழுதுனது யாருன்னு கேட்டாங்க. நான் டக்குன்னு நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனே என் காதை பிடிச்சி திருகி ஏன்டா எழுதுனேன்னு கேட்டாங்க. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க பாரு, லவ் பண்ணா இந்த மாதிரி பிளாக் போர்ட்ல எல்லாம் எழுதி வைக்க கூடாது. தைரியமா என்கிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்றேன், வாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கணும்னு சொன்னாங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் கல்யாணமா, அது எதுக்கு பண்ணிக்கணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பயங்கரமா சிரிச்சுட்டாங்க. ஐயோ, எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு மித்ரா. இப்ப வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்த பாடத்திலேயே இதுதான் நான் இன்னும் மறக்காம இருக்கேன். அந்த மேடம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க எதையும் கத்துக்கிட்ட மாதிரியே தெரியலையே. ஹலோ, அப்படி நான் என்ன கத்துக்கல சொல்லு? நீதான் லவ் பண்றேன்னு சொல்லாம கடைசி வரைக்கும் சுத்த விட்ட. வினய், இப்ப எதுக்கு அதெல்லாம்? தெரியுமே, இத பத்தி பேசினா மட்டும் இந்த ஆமா அப்படியே ஓட்டுக்குள்ள போந்த மாதிரி போயிடுவே. மித்ரா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ ஏதாவது உன் லைஃப்ல நடந்த கதையை பத்தி சொல்லலாம்ல? அப்படியெல்லாம் என்கிட்ட எந்த கதையும் இல்ல வினய். நீங்களே இப்ப சொன்ன மாதிரி ஏதாவது கற்பனையா அடிச்சு விடுங்க. கண்டுபிடிச்சிட்டியா? சரி, பரவாயில்ல, நீ கதை சொல்ல வேண்டாம். ஒண்ணு பண்ண, நான் கேக்குறதுக்கு பதில் மட்டும் சொல்ல. நீ எங்க படிச்ச? ஸ்கூல்ல. நிஜமா தாங்க, எல்லாரும் அங்கதானே படிப்பாங்க. ஸ்கூலு, காலேஜ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படிக்கல, வேலைக்கு போயிட்டேன். ஆனா உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்துச்சா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் வந்துருச்சு. வேலைக்கு போனாதான் அதையெல்லாம் திருப்பி செய்ய முடியுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன். அந்த கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? பாதி முடிச்சிட்டேன், மீதி இருக்கு. அப்போ அந்த மீதியை செஞ்சு முடிச்சிட்டனா நீ மறுபடியும் படிக்க போவியா? எனக்கு தெரியல. ஒரு கடமையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பல கடன்களை பட்டுட்டேன். அதுவே போதும் ஆயிடுச்சு. இப்போதைக்கு லைஃப் அதோட போக்குல போயிட்டு இருக்கு. அப்போ உனக்குன்னு எதுவும் லட்சியமே இல்லையா? எனக்கு என்ன லட்சியம்? அந்தந்த நேரத்துல ஒரு கடமை இருக்கும், அத லட்சியம்னு கூட சொல்லலாம் தானே. சரி, இந்த நேரத்துல உனக்கு என்ன லட்சியம்? ஐ மீன் கடமை. உங்களை பாத்துக்கிறது தான் வினய்.
சரி, ஓகே. சின்ன வயசுலேருந்து உனக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா மித்ரா? ஆ, சின்ன வயசுல இருந்துன்னு இல்ல, கொஞ்ச நாளா ஒரு ஆசை இருக்கு. கொஞ்ச நாளாவா? என்ன? ஆ, சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். ஏய், வாவ், சூப்பர் மித்ரா. என்ன பிசினஸ்? தெரியல, ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏய், என்ன இதெல்லாம் ஒரு பதிலா? பிசினஸ் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கு, ஆனா என்ன பிசினஸ்னு தெரியலையா? ம்ஹும். சத்தியமா தெரியாது. அதான் ஏன்? அது பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கே சில தயக்கம் இருக்கு. அதனால எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல முழுக்க முழுக்க கஷ்டப்படுற, வாய்ப்பு கிடைக்காத, தயக்கத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை. அமேசிங், சூப்பர் மித்ரா. நீ பெரிய ஆள் தான். நிறைய கனவுகளோட இருக்க. இங்க பாரு, ஆனா நீ இது எதையுமே மறந்துடக்கூடாது. கண்டிப்பா நீ இதுல சக்சஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். சரி, டைம் ஆச்சு, வாங்க அப்படியே ஒரு வாக் போலாம். ஓகே மேடம், போலாம். நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல. நானே தூக்கம் இல்லாம நைட்லாம் ரோட அலைஞ்சிட்டு வந்து இப்பதான் கொஞ்ச நேரம் கண்ணு முன்னேன். சே, அதுக்குள்ள இன்னும் ஸ்கூல்ல பெல் அடிக்கிற மாதிரி கடகடன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்மோட வேலையா தான் இருக்கும். பொழுது விடிஞ்சா பொழுது போனா பூஜைன்னு பண்ண வேண்டியது. வரேன், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு மாமியாருக்கு பதிலா மருமகம் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம கூட தானே பேசிட்டு இருந்தா. இப்ப இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காளே. ஹலோ, ஏய் வித்து, ஏய் வித்து. ஹலோ ஹலோ மை டியர் பொண்டாட்டி, நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் தீபம் காட்டி நெத்தியில குங்குமம் வச்சு விடலாம்ல. தூங்கி எழுந்தீங்கல்ல, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, அப்புறமா விபூதிலாம் வச்சு விடலாம். ஏய், நான் தூங்கினாதான் முகம் கழுவுறதுக்கு. இங்க பாரு, ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, நீங்க வச்சு விடுங்க. நம்ம முருகன் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு. விடிஞ்சதுமே வம்பு பண்ணாம பேசாம போயிடுங்க, இல்லன்னா நான் அம்மாவை கூப்பிட வேண்டியிருக்கும். அம்மா 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 அம்மாண்ணா நாங்க அப்படியே பயந்துருவோமா? இங்க பாரு, மணி அடிக்கிறது உன்னோட மாமியார் நினைச்சுதான் நான் மேல இருந்து வேகமா வந்தேன். நல்ல வேலை, அவங்களுக்கு பதிலா நீ நின்னுட்டு இருந்த. இல்லன்னு வையி, நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். என்னாச்சு, காலையிலேயே கோவமா இருக்கீங்க? இப்ப என்ன, விபூதி தானே வச்சு விடணும், இதுக்கு ஏன் நீங்க சின்ன புள்ள மாதிரி கோச்சுக்கிறீங்க?
முத்து, இந்த கழுவாத முகத்துல விபூதிலாம் வைக்கிறியே, உங்க சாமி டென்ஷன்ல ஆகாதா? அதெல்லாம் சாமி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் இதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாரு. மித்ரா, காலையில இவ்வளோ அழகான ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. சரி, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம போலாமா? நைட் பார்ட்டி? என்ன பழக்கம் அது? அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி பார்ட்டிலாம் இல்ல இது. இது ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி தான். பர்த்டே பார்ட்டினாலும் இதெல்லாம் இருக்கும்ல. பார்ட்டினா கண்டிப்பா அதெல்லாம் இருக்கதா செய்யும். இருங்க, நான் அம்மா கிட்டே சொல்றேன். ஏய் ஷூ, அம்மா என்ன நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்றேன். இங்க பாரு, பர்த்டே பார்ட்டினா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். நமக்கு பிடிச்சிருந்தா அங்க போய் சில் பண்ணலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சின்னதா ஒரு கேக் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம். என்னமோ பண்ணுங்க, நான்லாம் வரல. ஆனா நீங்க எதுக்கு போவீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். மித்ரா, ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட் மித்ரா. கல்யாணத்துக்கு கூட நான் கூப்பிடல ப்ரோ. இதுக்கும் போலனா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல. ஆமா, நீ என்ன தண்ணி லாரி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், நான் பக்கா டீ டோட்ல. அன்னைக்கு ஏதோ ஜஸ்ட் சோகத்துல இருந்தேன், அதனால தான் குடிச்சேன். நீ அதே வச்சு என்ன ரொம்ப தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ வரியா இல்லையா? அதான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. என்னால வர முடியாது, நீங்க வேணா போயிட்டு வாங்க. யார் உங்களை கேட்க போறா? ஏய், வாட் போத் மார்னிங் மீட்டிங் டாக்கிங். தோ உங்க மாமா வந்துட்டார்ல, அவரையே கூட்டிட்டு போங்க. எங்க மாப்பிள்ள என்ன மித்ரா கூட்டிட்டு போக சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாம்ஸ், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. அங்கதான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். உடனே ஓகே சொன்னா மாப்பிள்ள நம்மளை சீப்பா நினைச்சுக்குவோம். பர்த்டே பார்ட்டிட்டா கண்டிப்பா சரக்கு பார்ட்டி இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் பிகு பண்ணியே ஓகே சொல்லுவோம். ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கூடாதா? ரொம்ப நாளா என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு வாடான்னு ஒரே தொந்தரவு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கூட வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. சரி மாம்ஸ், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அங்கே போங்க. நான் சித்தப்பாவை கூட்டிட்டு போறேன். என்ன அங்க கொஞ்சம் காஸ்ட்லியான சரக்கா இருக்கும். பாவம், உங்களுக்கு கொடுத்து வைக்கல, வேற என்ன நான் சொல்ல முடியும்? என்ன மாப்பிள்ள நீ எதுக்கு சித்தப்பாவில் கூப்பிடுற? என்ன ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்தேன், என்ன பெரிய வாக்கு, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அவங்க கூட வரேன், வாடாம போலாம். ஓசி குட்டினா வந்துருவியே. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நான் வருவேன் ஆனா குடிக்க மாட்டேன். அட என்ன மாம்ஸ் நீ, இப்ப நான் மட்டும் குடிக்க போறேன்? போய் அப்படியே ஜஸ்ட் விஷ் பண்றோம். அந்த கேக் இருக்குல்ல, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். யோ, நான்லாம் குடிச்சேன்னா என் பொண்டாட்டி நெத்துட்டுவாப்பா. ஆமா 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 மாப்பிள்ள, நான் குடிச்சிட்டு வந்தாலும் என் பொண்டாட்டி என்ன, அதாவது கல்யாணமானதுக்கு அப்புறம் நான் குடிச்சிட்டு வந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் மித்ரா, மாப்பிள்ள நான் குடிக்க மாட்டேன்னு போய் சொன்னேன், நீயும் போய் தானே சொன்ன? இல்ல, உண்மையா தான் சொன்னேன். இல்ல, நீ போய் தான் சொன்ன. நம்ம நல்லா குடிக்கிறோம், வாமா போலாம். எப்படி இவ்வளோ அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுது? ஒன்றுமே புரியலையே. அது கரெக்டாக இருக்கு. இது எங்கே போச்சு? ரெண்டுக்கும் அமௌண்ட் ரொம்ப வேரியேஷன் வருதே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம நேரம் 50,000 வருது. ஏங்க என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வினய் கல்யாண செலவுகளை அண்ணன் என்னை பார்த்துக்க சொன்னார்ல, அந்த வரவு செலவுகளெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோமா, ஆனால் கணக்கு டேலியா மாட்டேங்குது. வைக்க தெரியாதவன் வைக்க பொருளை கொண்டு போய் வச்ச கதையா? உங்க அண்ணன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு கணக்கும் தெரியாது, காடாத்தும் தெரியாது. அவர்தான் கொடுக்கறாருன்னா நீங்க எதுக்கு இதெல்லாம் கை நீட்டி வாங்குறீங்க? ஏய், அவர் என்ன நம்பி கொடுத்திருக்காரு, நான் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? தெரியாத விஷயத்த செய்ய சொல்லும் போது வேண்டான்னு தாங்க சொல்லணும். இப்ப பாருங்க, நீங்க நேர்மையா நியாயமா கணக்கு கொடுக்கணும்னு நினைச்சு எழுதிட்டு இருக்கீங்க. அத அவங்க வாங்கி பார்த்துட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? தம்பின்னு நம்பி
வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க சொன்னா இப்படி மனசாட்சியே இல்லாம பாதிக்கு மேல ஆட்டைய போட்டுட்டானேன்னு வாய் கூசாம சொல்லுவாங்கங்க. ஆ. சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இப்ப எவ்வளவு ஷார்டேஜ் ஆகுது? என் கையில 5 லட்சம் கொடுத்தாரு. இப்போ கணக்கெல்லாம் பார்த்தா என் கையில 1.5 லட்சம் மீதி இருக்கணும். ஆனா 1 லட்சம் தான் இருக்கு. 1 லட்சம் தான் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ பெரிய அமௌண்ட் எப்படிங்க ஷார்டேஜ் ஆகும்? ஏங்க, கணக்குல ஏதாச்சும் எழுதாம விட்டுருக்க போறீங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. ஐயோ, ஒண்ணுக்கு 4 முறை செக் பண்ணிட்டோமா? 50,000 குறையுது. யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துட்டு கணக்குல வரவு வைக்காம விட்டுட்டீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நல்லா செக் பண்ணுங்க. சரிங்க, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதான் ஒன்னும் புரியல. இருக்கிற கணக்கு அப்படியே கொண்டு போய் கொடுப்போம். நான் என்ன கையாடல் பண்ணிட்டேன்னா எங்க அண்ணன் சொல்ல போறாரு? என்னை பத்தி எங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். என் மேல எல்லாம் அவர் சந்தேகப்படவே மாட்டார். ஆமா, அப்படியே நம்பிடுவாரு. என்னங்க நீங்க இன்னும் உலகம் புரியாதவரா இருக்கீங்களே. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, பிரச்சனையில வந்து மாட்டிருக்கீங்க. இதுக்கப்புறமாவது நான் சொல்றத கேளுங்க. நீங்க எழுதி வச்சிருக்கிற கணக்க குப்பையில தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி கணக்கு எழுதுங்க. ஏய், அது ரொம்ப தப்புடி. அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் மேல இருக்கிற மரியாதையே போயிடும். இப்ப மட்டும் என்னமா? இந்த கணக்கெல்லாம் கொண்டு போய் அப்படியே கொடுத்தா உங்களுக்கு என்ன கோல்டு மெடலா கொடுக்க போறாங்க? நீங்க வேற எப்படி கொண்டு போய் கொடுத்தாலும் திருட்டு பட்டம் தான் கட்ட போறாங்க. அதுக்கு பேசாம நான் சொல்ற மாதிரி கணக்கு எழுதினீங்கன்னா உங்களுக்கு லாபம் மட்டும் இல்ல, நல்ல பேரும் சேர்ந்து கிடைக்கும். அது எப்படி சந்தேகம் வராத மாதிரி கணக்கு கொடுக்கறது? அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. முதல்ல நான் சொல்ற மாதிரி கணக்கு எழுதுங்க. இப்ப டோட்டலா என்ன அமௌண்ட் வருது? 4,80,000 வருது. இப்ப இந்த கணக்க கொண்டு போய் கொடுத்து நீங்க கொடுத்தது 5 லட்சம், செலவானது 4,85,000 சொல்லி பேலன்ஸ் 15,000 பேலன்ஸ் 15,000 கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுங்க. இந்த மீதி பணம் என்கிட்ட இருக்கட்டும். என்னடி இது? ஷார்டேஜ் ஆனதை சரி பண்ணுவேன்னு பார்த்தா நீ இருக்கிறதுலயே கமிஷன் அடிக்கிற. நீங்க உண்மையை சொன்னாலும் அங்க மாட்ட தான் போறீங்க. அதுக்கு இத நாம பண்ணா நமக்கும் லாபம், உங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. வசந்தி, அண்ணனால கண்டுபிடிக்க முடியாதுல்ல? இப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரு. உங்க அண்ணன் அவசர அவசரமா வெளியில கிளம்பி போயிட்டு இருப்பாருல்ல, அப்ப கொண்டு போய் கொடுங்க. அப்பதான் அவரால பொறுமையா உட்காந்து கணக்கெல்லாம் பார்க்கவே முடியாது.